Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு கோர்ஸோட அப்டேட் வீடியோஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். டுமாரோ உங்களுக்கு மார்னிங் 6:30க்குள்ளே உங்களுக்கு கோர்ஸோட அப்டேட்டட் வீடியோ வந்து கிடச்சிரும். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் லாஸ் பண்ணுறாங்க, எதனால அவங்க ப்ராஃபிட்டபுளாக வர்றதில்ல அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்காக மட்டும் செப்பரேட்டாக சப்போர்ட்ஸ் கொடுத்து அதுக்காக நாலேஜஸ் கெயின் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட கோர்ஸோட ஒரு ஃபுல் ஃபோர்ஸான ஒரு விஷயம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வீடியோ நாளைக்கு வந்து வரும். கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருமே வந்து பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் கோல்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கான். ஓகேங்களா, மேலே போயிட்டே இருக்கான். நம்ம இங்கே பை ட்ரை பண்ணோம், இங்கே பை ட்ரை பண்ணோம், மார்க்கெட் வரல. இங்கே கீழே 3 பையெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், மார்க்கெட் வரல. ஸோ இந்த இடத்துல ஒரு பை வந்து கொடுத்துருந்தோம், மார்க்கெட் இந்த இடத்துல போயிட்டு மிட்டிகேட் பண்ணி டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான். இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கான் மார்க்கெட்? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற நான் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நான் போட்டுட்டு இருக்கிற எல்லா வீடியோவுக்கும் முன்னாடி இருக்கிற வீடியோவை கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோவுக்கு வாங்க, கரண்ட் வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் வந்து அது ஒரு ஆர்டராக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆர்டராக வரும். ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 ஹவரில் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இப்போது இந்த இடத்துல இருந்து மேலே போயிட்டுருக்கான். ஆனால் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகிறான். இது வந்து கரெக்டான ஒரு டிமாண்ட் வந்து கிடையாது. ஆனால் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக இங்கேருந்தும் மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதிலேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு கிடைக்கிற என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். கோல்டு மேலேயே போயிட்டு இருக்கான். அதனால் கோல்டில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் உங்களோட என்ட்ரிஸை. நிறையா கரெக்டாக பிளான் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கவுண்டர் ட்ரேட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு கவுண்டர் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தேன். இதில் நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இதை சோர்ச் பண்ணியிருக்கானா? இதை சோர்ச் பண்ணல. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹையை ஹிட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இது வந்து லிக்விடிட்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு சப்ளை இல்லாதனால இது வந்து லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா, ஸோ ஹண்ட்டுன்னே போட்டுடலாம். ஹண்ட் பண்ணி கீழே என்ன பண்ணியிருக்கான், நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து பண்ணியிருக்கான். அப்போது இதில் லிக்விடிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். லிக்விடிட்டி நல்ல ஒரு அமௌண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ரைட்டா, அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு சப்ளை கரெக்டான சப்ளை தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சப்ளை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நியூயார்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, செஷன்ஸ் இப்போ இன்க்ளூட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸோட சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட், 1 மினிட் என்ட்ரி. ஓகேங்களா, 1 மினிட்ல நமக்கு இந்த லோ எடுத்தால் கன்ஃபர்மேஷன், இந்த லோ எடுத்தால் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ 5 மினிட் வந்து ரீஃபைன்மெண்ட். நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். எஸ், இங்கே வந்து ரீஃபைன்மெண்ட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துருங்க. அப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது 5 மினிட் தான் கன்ஃபர்மேஷன் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. அப்போ 5 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு
5 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரணும். பக்கத்தில் ஒரு லோ எடுத்துட்டான் அப்படின்றத எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த ஹை, ஓகே. 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எது வந்து லோ? இது லோ. ஓகேங்களா? இது லோ. அப்போ ஹைன்றது எங்கே இருக்கு? மினிமமாவது இங்கேயாவது வரணும் ஹை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓஎஸ். அப்போ ஹைன்றது இங்க இருக்கு. ஸோ இதுதான் லோ. அப்போ இந்த லோ எடுத்தால் தான் மார்க்கெட்டே என்ன ஆகும்னா கீழே வரும். ஓகேங்களா? அப்போது இந்த சினாரியோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கீழே கிடைக்கிறது நமக்கு கஷ்டம்தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா? சரி, சப்ளை பிரேக் பண்ணியிருக்கானா? பண்ணலை. அப்போது நமக்கு இந்த சப்ளை பிரேக் ஆகிட்டான்னு வச்சுங்க. ஒரு கேண்டில் போயிட்டு நமக்கு பிரேக் பண்ணாலே கூட ஓகே தான். இப்போ இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இது கரெக்டாக நின்றுட்டு இருக்கான். இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 100% எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த சப்ளை பிரேக் ஆகும். சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 மினிட்ல போயிட்டு இந்த லோ பிரேக் ஆனால் தான் செல்லே வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நமக்கு சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். சப்ளை பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம இங்கே பை போயிடலாம். இங்கே நம்ம பை போயிடலாம். ஓகேங்களா? பை உடனே கிடச்சிடும், கிட்டே கிடச்சிடும். அதனால் இந்த சப்ளை பிரேக் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளை பிரேக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் எடுங்க, மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து இந்த சப்ளைக்கு என்ட்ரி. மேலே ஒரு சப்ளை இருக்குது. யார் வந்து இந்த சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கா? ஏஷியன் வந்து இருக்காங்க. ஏஷியன் வந்து ஹிட் பண்ணிவிட்டு லண்டனையும் ஹிட் பண்ணிவிட்டு மேலே இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டியும் அடிச்சுட்டு லண்டன் அண்டு ஏஷியனோட லோவை யார் அடிச்சிருக்கா? ஏஷியன் இங்கே வந்து ஏஷியனோட லோ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்கல, நார்மலாக தான் போய் அடிச்சிருக்கு. அப்படி கிடையாது. இந்த இடத்துல நியூயார்க் என்ன பண்ணுறான்? இங்கே மார்க்கெட்டை புஷ் பண்ணி அந்த ஃபோர்ஸில் தான் கீழே கொண்டு வந்திருக்கோம். அப்போது இதை இங்கே அடிக்கிறதுக்கு ரீசனாக அடித்தது வேறு யாரும் இல்லை அப்படின்னாலும் அடிக்கிறதுக்கு ரீசனாக இருந்தது நியூயார்க் தான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல ஏஷியனோட ஹை லண்டன் ஹிட்டு, லண்டனோட ஹை நியூயார்க் ஹிட்டு, இந்த மாதிரி ஹிட் பண்ணி போயிட்டே இருக்கான். ஏஷியனோட லோஸும் லண்டனோட லோவும் நியூயார்க்கோட லோவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்போது நியூயார்க்கோட சப்ளையில் மார்க்கெட் இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே 3 லிக்விடிட்டியும் அடிக்க சான்ஸ் இருக்குது. இது பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இன்னொரு விஷயம், இந்த இப்போ நம்ம பார்க்குற செல்லு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்ளையும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை பிரேக் ஆகலைன்னா இப்போ நான் சொல்கிறது தான் நடக்கும். இங்கேருந்து கீழே போகும். அப்போ இந்த சப்ளை கவுண்டர் அப்படின்றனால இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் கவுண்டர் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். நார்மல் கன்ஃபர்மேஷன் கிடையாது, கவுண்டர் கன்ஃபர்மேஷன். ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல இந்த சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஃப்ளிப் எடுத்து உடனே ஒரு பையை எடுத்து உங்களோட லாஸஸை உடனே ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த சோச் பண்ணால் செல் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல சோச் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் போயிட்டான். இந்த டிமாண்டில் பை வந்து போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணக்கூடாது. ஏன்னா டெய்லியோட சப்ளை நமக்கு இந்த இடத்துல கண்ட்ரோலில் இருந்தனால நான் 4 ஹவரில் சோச் எடுத்து செல் பண்ணலான்னு சொன்னேன். இப்போது டெய்லியோட இங்கே இருக்கக்கூடிய டெய்லியோட சப்ளைவே வந்து பிரேக் ஆயிடுச்சு. அப்போது நம்ம 4 ஹவருக்கு போகக்கூடாது. ஓகேங்களா? சப்ளை பிரேக் ஆயிடுச்சு. சரி, ஓகே.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வந்து பிரேக் ஆயிருக்கு. இந்த சப்ளைக்கு இது ஃபிளிப் தானே. இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்ல. பை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில நம்ம பை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த சப்ளைவே ஒரு கவுண்டர் சப்ளை. ஏன்னா, இங்க பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்க சோர்ஸ் பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணியிருக்கான், பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த சப்ளை நம்ம எடுத்ததுக்கு ரீசன் மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஆகலாம். ரீட்ரேஸ்மென்ட் ஆனா செல் எடுக்கலான்றதுக்கான இதுதான் எடுத்தோம். ஸோ இது ஆக்சுவல் சப்ளை கிடையாது. அப்போ இங்க நமக்கு மார்க்கெட் டிமாண்ட் குடுத்துருக்கான். இதில எல்லாரையும் உள்ள வர வச்சு, அப்படியே கொஞ்சமா மார்க்கெட் மேல போயிட்டு, இப்படி கீழ வந்து ஹிட் பண்ணலாம். எல்லாரையும் லாஸ் பண்ணலாம். அதனால நம்ம இந்த டிமாண்ட்ல அப்ரோச் பண்ணவே வேண்டாம். நம்ம பண்ணக்கூடிய அப்ரோச் பண்ணக்கூடிய டிமாண்ட் இங்க இருக்கு. இதுதான். இதில தான் நம்ம பை வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இதில தான் வந்து நமக்கு அடுத்த என்ட்ரி இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்படியே மேலேயே போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், இங்க ஒரு ஹிட்டன் சப்ளை இருக்குல்ல, இது மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட்க்கு யூஸ் பண்ணும். இந்த சப்ளையை மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணோம். இதுல இருந்து கவுண்டர் என்ட்ரிஸ் வந்து பண்ணலாம். கவுண்டர் என்ட்ரிஸ் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணிட்டு இந்த டிமாண்ட்ல இருந்து தான் பை போகணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுக்குள்ளே ஒரு என்ட்ரிஸ் அப்ரோச் பண்ணலாம். அதுக்காக தான் கவுண்டர் என்ட்ரின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த சப்ளைல கண்ட்ரோல் இப்போ இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து நமக்கு டிபி குடுத்துட்டான்னா, இந்த டிமாண்ட்ல நீங்க பை எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட டிபி இந்த ஹை வரைக்கும் கூட வைக்கலாம். இது வரைக்கும் கூட. ஆனா, அவ்வளோ தூரம்லாம் வைக்க வேண்டாம். மார்க்கெட் வரணும். டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுக்கணும். டிபி எங்க வைக்கிறது அப்படின்றத கரண்ட்ல பார்த்து நம்ம சொல்லலாம். ஸோ இதான் வந்து மூவ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏயுடி, யூஎஸ்டி. ஏயுடி, யூஎஸ்டில நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருந்தோம். நம்ம எப்படி என்ட்ரி போயிருந்தோன்றது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோஸில், ஓல்டு வீடியோஸில். ஓகேங்களா? அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஸோ இப்போ இப்போ இந்த வீடியோவுக்கு பாஸ்ட் 2 வீடியோஸுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸை போய் பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம். நமக்கு பிரேக் ஈவன் குடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல மூவ் பண்ணி வச்சிருந்தோம். அப்படி மார்க்கெட் இன்கேஸ் செல் ஆயிட்டான் அப்படின்னா நமக்கு 0 லாஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? நமக்கு கீழ செல் ஆயிட்டான். நம்ம டிபி போறதுக்கு முன்னாடி. அப்ப இந்த இடத்துல நமக்கு 0 லாஸ் தான். ஓகேங்களா? சரி, இப்ப மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்துடலாமா? ஸோ 4 ஹவர்ல நமக்கு கரெக்ட்டா இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். மார்க்கெட் வந்து இங்க வந்து சோர்ச் வந்து பண்ணிட்டான். ஸ்வீப்பும் வந்து பண்ணிட்டான். நம்ம இந்த இடத்துல வந்து செல் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ செல் ட்ரை பண்ணது நம்ம முன்னாடியே எக்ஸிட் ஆயிட்டோம். ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஈவன் வந்து குடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? சோர்ச் வந்து ஆயிருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல சோர்ச் வந்து ஆயிருக்கு. ஏன்னா இங்க ஒரு சோர்ச், இங்க ஒரு சோர்ச் வந்து ஆயிருக்கு. இப்போ நமக்கு எங்க வந்து சப்ளை இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். நமக்கு இங்க தான் சப்ளை இருக்கு. சூப்பரான சப்ளை இருக்கு. ஸோ எஸ். அப்புறம் இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஸோ இங்க தான் வந்து 2மே ஃபிளிப்பு. ஓகேங்களா? இது 2த்துலயுமே நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இது 2த்துலயுமே நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ சப்ளை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓவரால் மார்க்கெட் வந்து பைல வந்து போயிட்டு இருக்கான். இப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. மார்க்கெட் இப்ப நம்ம வந்து 4 ஹவர்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது ஆக்சுவலா ஒரு கவுண்டர். ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு கவுண்டர். இப்ப மார்க்கெட்டோட மூவ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட்ல தான் இருக்கு. இந்த டிமாண்டுக்கு வந்தானா மார்க்கெட் பை ஆயிருவான். இந்த சப்ளை வரைக்கும் பை ஆயிருவான். ஓகேங்களா? இப்போ 4 ஹவர்ல இந்த சப்ளைஸ் எல்லாம் கவுண்டர்ல நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிமாண்ட மிட்டிகேட் பண்ணிட்டானா, இந்த சப்ளை எல்லாத்தையுமே தூக்கிருங்க. ஒர்க்கே ஆகாது இந்த சப்ளைஸ். ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? இன் கேஸ் மார்க்கெட் இந்த கீழ இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு முன்னாடியே இங்க சப்ளை மிட்டிகேட் பண்ணானா, இங்க இருந்து செல் பண்ணுங்க. செல் பண்ணி நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அப்ப இந்த டிமாண்ட்ல இருந்து ஃபுல்லா பை பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் டெய்லில நம்ம கவுண்டர்ல சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ
இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டானா எல்லாத்தையும் தூக்கிட்டு பை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ளைஸ் 2 சப்ளைஸ்க்கு வந்தானா செல் வந்து ட்ரை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டா எல்லாருக்கும்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NZUSD. NZUSD சேம். இந்த சப்ளைக்கு வந்தால் செல்லு. இப்போ இங்கே நடுவில் போட்டிருக்க சப்ளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதிலலாம் என்ன பண்ணுறான்றதை பாருங்கன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி சும்மா போட்டிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இல்லை கிளியர் பண்ணலாம். இந்த சப்ளைக்கு வந்தானா செல். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்தால் செல், டிமாண்டுக்கு வந்தால் பை. ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வந்தால் செல், இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை. சப்ளையை மிட்டிகேட் பண்ணாமல் டிமாண்டுக்கு வந்துட்டானா சப்ளையை விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி டிமாண்டுக்கு வரானா சப்ளையில் ஒரு செல் பண்ணுங்கள், டிமாண்ட்லேருந்து பை பண்ணுங்கள். ஸோ சினாரியோ அப்படியே தான் இருக்குது, ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. பார்த்து பண்ணுங்கள் எல்லோரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி செஃப். ஜிபிபி செஃப்பில் இதுலேயும் வந்து நம்ம ஒரு 2 என்ட்ரி வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். அது வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். இதுவும் நம்ம பிரேக் ஈவன் பண்ணி வச்சுருந்தா என்ட்ரி தான். நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அப்படி நமக்கு இது வந்து நான் ஹையான ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? எங்கன்னா இந்த ப்ரீவியஸோட கொஞ்சம் ஹைக்கு கொஞ்சம் கீழே இங்கே வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் கிட்ட இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தோன்னா டிபி ஹிட் ஆகிருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இதில் வந்து ஃபெயில் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டுருக்கான். சரி, இப்போ என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தலாமா? ஸோ மார்க்கெட் ஓவராலாக நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த லோ எடுக்க தான் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டு சும்மா சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? சரி, இப்போது இந்த இடத்துல நமக்கு செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் செல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நமக்கு சோச் நடக்கணும். இப்போ இங்கே சோச் எங்கே இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ சோச். அப்போது செல் போகணும் அப்படின்னா நமக்கு சோச் பண்ணணும். ஓகேங்களா? பை போகணும் அப்படின்னா இந்த டிமாண்டை பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ கேண்டில் இங்கே நின்றுட்டு இருக்கு, அடுத்த கேண்டில் பக்கத்தில் ஓப்பன் ஆகும். அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த டிமாண்ட் ஃபெயிலியர். அப்போ மார்க்கெட் செல் தான் போக போகுது. சரி, சோச் நடக்காமல் நம்ம எப்படி சப்ளை எடுத்து செல் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் சிம்பிளாக நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரே பிரேக் பண்ணாமலே செல் எடுக்கலாம். எப்படின்னா இங்கே டிமாண்ட் இருக்குது, ஃப்ளிப் கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் நமக்கு செல் வந்து இருக்குது. இந்த கேண்டல்லேயே நமக்கு செல் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கேண்டல் எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி என்ட்ரியும் நமக்கு தேவையில்லை. இந்த சப்ளையை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் பண்ணி இந்த லோவை எடுத்துருவோம். கண்டிப்பாக லோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படி இந்த சோச் இந்த லோவை எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த சப்ளை ஒர்க் ஆகும், இன்னும் பவராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லோவை எடுக்கலை அப்படின்னா இந்த சப்ளையில் ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சுன்னா, இந்த சப்ளை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல ஃப்ளிப்பு பிடிங்க, இந்த ஹை வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். எதுக்கு நான் இந்த ஹை வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு மேலே எல்லாமே லிக்விடிட்டி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. அப்போ இந்த ஹையை எடுக்க தான் ட்ரை பண்ணுவான். அதை நீங்கள் கவர் பண்ணிடணும் எஸ்எல்ல. இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிருக்கான். நான் ட்ரேட் பண்ணல இந்த வீக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இதில் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்துருந்தேன். சரி, இந்த கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்கான்? 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் பார்க்கணும். ஸோ சப்ளை ஃபெயில் ஆகலை. இது வந்து சப்ளை ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நம்ம லோ டைம் ஃப்ரேமில் இருக்கோம். சப்ளை ஃபெயில் ஆகணும் அப்படின்னா 4 ஹவரில் தான் ஃபெயில் ஆகணும். சரி, இதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்ளையில் என்ட்ரி எடுத்துருக்கு. சப்ளையில் என்ட்ரி எடுத்து இப்போ கீழே நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ட்ரி போயிருந்தா இங்கே போயிருக்கணும். ஸோ நான் என்ட்ரி போல் இந்த வீக் ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ஓகேங்களா? சரி, அப்போது நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துருக்கா? இந்த என்ட்ரியில் பிரேக் ஈவன்
இன்னும் கொடுக்கல. பிரேக் ஈவன் கொடுத்தா நம்ம பிரேக் ஈவன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு சரி ஜெகன் ப்ரோ சொல்லிட்டாங்க நம்ம ஒரு என்ட்ரி கரண்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பான ஒரு என்ட்ரி தான். அப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த என்ட்ரி அவ்வளோதான், மிஸ் பண்ணியாச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இந்த வீக் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணல. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ஓகேங்களா? நம்ம கொடுத்த அந்த சப்ளை ஆக்டிவில் தான் இருக்குது. என்ட்ரி ட்ரிகர் ஆகி ரன்னிங்கில் தான் இருக்குது. இதெல்லாம் யூடியூப்பில் கொடுத்த என்ட்ரிஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒன் பேக் ஒன் என்ட்ரிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட அப்டேட்டட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஒரு கோர்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபுல்லாக சப்போர்ட் வந்து பயங்கரமாக கொடுக்க போகிறோம். உள்ள ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ப்ராஃபிட்டபிளாக மாற்றணும். அவங்க கரெக்டாக ஆக்டிவாக இல்லை, கரெக்டாக அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உள்ள இன்னொருத்தங்கள அது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளை வந்து உள்ளே போட்டு அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கேன். அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஒரு 1 வீக் அவங்க ஆக்டிவாக இல்லைன்னா டிஸ்கார்டை விட்டு நம்ம கம்யூனிட்டி விட்டே தூக்கிடுற மாதிரி ஒரு பிளான். ஏன்னா இதில் வந்து இந்த மாதம் கிளாஸை பார்த்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு 3 மந்த்துக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுறது, இல்லைனா இன்றைக்கி வேணாம் நாளைக்கு இன்றைக்கி தூக்கமாக வருது தூங்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுக்கு வர்றது வந்து கனவாகவே போயிடும். ட்ரீமாகவே போயிடும். ஓகேங்களா? அதனால் எவ்ரிடே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாரும் அப்படி தான், இப்போ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? எவ்ரிடே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்ரிடே ஸ்ட்ரெஸ் ஆகணும், எவ்ரிடே ஃபெயில் ஆகணும், அதுக்கப்புறமா சக்ஸஸ்க்கு வரணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதை விட்டுட்டு இந்த மந்த் வந்து பார்த்துட்டு அடுத்த மந்த்தே ரியலில் ட்ரேட் பண்ணுறது, இல்லைனா இந்த மந்த்து கிளாஸை வந்து பார்த்துட்டு இந்த டைம் வந்து கிளாஸை பார்த்துட்டு அடுத்து ஒரு 1 இயருக்கு அப்புறமா ட்ரேட் பண்ண உட்கார்றது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சான்ஸே கிடையாது. ப்ராஃபிட்டே வரவே முடியாது. 100% ப்ராஃபிட் வரவே முடியாது. நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட கம்யூனிட்டியில் உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன அப்டேட், இன்றைக்கி என்ன அப்டேட், இன்றைக்கி என்ன அப்டேட்னு. நானே வந்து கேட்பேன், என்ன அப்டேட் பண்ணீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட அப்டேட்ஸ் என்ன. ஒவ்வொருத்தங்களுக்கும் வெப்சைட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் அப்டேட் அங்கே பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு வந்து எனக்கு ஆஃபீஸ் நான் போகிறேன், 12 ஹவர் ஷிஃப்ட் போகிறேன், அதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி 12 ஹவர் ஷிஃப்ட் போகிறீங்கன்னா உங்களால் அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் கேட்குற டைமை உங்கள் லைஃப்பில் இருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். நீங்கள் வந்து என்கிட்ட படிச்சிங்கனாலே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வருவீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுள் வருவீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டால் தானா என்னால் சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? என்னால் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், டூலை எப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு டார்ச், நீங்கள் நைட்டு ஒரு டார்க் நைட்டுக்குள்ளே இருக்கீங்க, இப்போது ட்ரேடிங்ன்ற ஒரு டார்க்குள்ளே இருக்கீங்க. அதில் டார்ச் அடித்து இங்கே அடித்து இந்த ரூட்டு தான் இப்படி போங்க பாருங்கள், இவ்வளோ ரூட் இருக்குது, இதெல்லாம் தப்பான ரூட்டு, இந்த ரூட்டு தான், இதில் டார்ச் அடித்து போங்க, இந்த டார்ச் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டூல், எஸ்எம்சின்றது ஒரு டூல். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை வந்து நான் வந்து ஒன் பேக் ஒன்னாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்பேன், ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களை. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அந்த கோர்ஸ் வீடியோ வந்து வரும். கோர்ஸ் அப்டேட்டட் வீடியோ வந்து நாளைக்கு வந்து வரும். அதை பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். 30 மினிட்ஸ் 1 ஹவர் வீடியோனாலும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ தான் இருக்கும், பெஸ்ட்டான ஒரு கம்யூனிட்டி. ஸோ இந்த என்ன சொல்கிறது, என்னோட ஒரு ட்ரீம் உள்ள இந்த தமிழ்நாட்டிலே எந்த மாதிரி யாருமே சப்போர்ட் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்தால் ப்ராஃபிட்டபுளாக போகணும். ஓகேங்களா? ஆனால் இது டிபெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களோட மைண்டை வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வரீங்களா இல்லைன்றது தெரியும். நான் கடவுள் இல்லை, உங்கள் தலையில் கையை வச்சு பவரை உள்ள உங்கள் மூளைக்கு இறக்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது. உங்கள் மூளை நீங்கள் தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். உங்கள் மூளை அதை நீங்களை கடவுளாக நினச்சி நீங்கள் அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். உங்களால் மட்டும்தான் முடியும். நான் எப்படின்றது தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சப்போர்ட் எல்லாமே பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வரும், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்களுக்கு அமேசிங்காக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்தது வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, ஒர்த்தபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கமெண்ட்ஸை பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சூப்பராக ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும்.
ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது ஃபீட்பேக் வந்து குடுக்கணும். நீங்க YouTubeல போடுறதே சூப்பரா இருக்கு. ஏதாவது வாய்ஸ்ல ஃபீட்பேக் வந்து குடுக்கணும் அப்படின்னா, நீங்க Telegram போனீங்கன்னா, Telegramல சர்ச்ல போனீங்கன்னா, @ஜெகன் கான்டாக்ட் ஜெகன். ஓகேங்களா? கான்டாக்ட் ஜெகன். இத அப்படியே Telegram சர்ச்ல போயிட்டு இத பேஸ்ட் பண்ணீங்க. இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் சேனல் வந்துரும். ஓகேங்களா? அந்த பர்சனல் சேனல்ல உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ்ல ரிவ்யூ குடுக்கணும், ஏதாவது புடிச்சிருக்கு, ஏதாவது சொல்லணும், வாய்ஸ்ல உங்களுக்கு ரிவ்யூ குடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இதில வந்து வாய்ஸ்ல வந்து ரிவ்யூ குடுத்துருங்க. ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். நீங்க மோட்டிவேட் ஆகுறத விட என்ன மோட்டிவேட் பண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து. அப்பதான் நான் இன்னும் நெறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதுக்கே நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்பலாம் கொஞ்சம் சரியா வீடியோ போடுறதில்ல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டேன். எனக்கெல்லாம் நல்லா கிரெடிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஒரு நாள் ஃபுல்லா கூட உட்காந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ லைக்ஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. லைக்ஸ் பார்க்கும்போதே எனக்கு வீடியோ போடணுமான்ற ஒரு மைண்ட் செட் வருது. ஏன்னா லைக்ஸே வந்து வரமாட்டேங்குது. 20, 30 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால லைக் வந்து கண்டிப்பா போடுங்க. அப்புறம் கமெண்ட் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ரிவ்யூ வந்து குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க உங்க Telegramல. அப்படியே என்னோட பர்சனல் Telegram வந்து ரிவ்யூஸ் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இவ்வளோ நேரம் உட்காந்து என்னோட வீடியோவ நானும் ஒரு மனுஷன் அப்படின்ட்டு என்னோட வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.